அதிமுக தேர்தல் புறக்கணிப்பு ஆரம்பத்துல இருந்தே சரியில்லைங்க. அது ஜனநாயகத்துக்கு ஏற்ற ஒரு முறை அல்ல. என்ன காரணம்னா, ஒரு இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குது, பணபலத்தை பிரயோகம் செய்யறாங்க. அந்த குற்றச்சாட்டுலாம் சரிதான். ஆனா அதுக்காக நம்ம தேர்தல்ல போட்டி போட போறது இல்லைன்னா, அப்ப பொது தேர்தல்னாப்புல ஆளுங்கட்சி அந்த கட்சி தானே இருக்கும். இப்ப திமுக 2026 வரைக்கும் ஆளுங்கட்சி. 26 தேர்தல் நடக்கும்போது திமுக தான் ஆளுங்கட்சியா இருக்கும். அதிகாரிகள் யாருக்கு ஆதரவா இருப்பாங்க? ஆளுங்கட்சிக்கு தான் ஆதரவா இருப்பாங்க. பணபலம் அவங்க கிட்ட தான் இருக்கும். அப்ப நம்ம போட்டி போடாமலே இருந்துருவோமா? அப்ப எந்த எதிர்கட்சி ஜெயிச்ச போதெல்லாம் என்ன கணக்கு? அப்ப 2011 எப்படி அதிமுக ஜெயிச்சது ஜெயலலிதா தலைமையில? இந்த கேள்வி எல்லாம் வரும். அப்ப வெறும் புறக்கணிப்பு மட்டுமே தேர்தல் நடைமுறையில் இருக்கிற பிரச்சனைகளை சுட்டி காட்டுவதுன்னு நான் எப்பவுமே அப்படி எடுத்துக்கவே மாட்டேன். புறக்கணிப்பு தவறு. கண்டிப்பா. அதோட நம்ம வெளிப்படையா அந்த மாதிரி மாத்தி ஓட்டு போட்டாங்கன்னு பேசுற அளவுக்கு இன்னைக்கு ஜனநாயகம் இருக்குங்கிறதே நம்ம ரொம்ப வருத்தமா பதிவு செய்யணும் சார். கவலையோடு பதிவு செய்யணும். அது பணம் பெரிய அளவுக்கு நடமாடுறது ஜனநாயகத்துக்கே ரொம்ப கேடு. தேர்தல் சீர்திருத்தம் நமக்கு ரொம்ப தேவை. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இருக்கிற அந்த ஒரு தேர்தலை உருப்படியா நடத்துறதுக்கான வழிவகைகளை கண்டறியணும்.